ஸ்ரீ மகாபிரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி வைகாசி விசாகம். அது கூடவே திங்கக்கிழமையில் வந்திருக்கு. சோமவார வைகாசி விசாகம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். இந்த விசாக நன்னாளில் நம்மளால் தொடர்ந்து வரக்கூடிய 7 ஜென்ம பாவங்கள், அதாவது தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்கிறதே கிடையாது. எதுக்காக நம்ம இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு காரணமே தெரியாமல் ரொம்பவும் குழம்பி போயிருப்போம். இப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருமேங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் திங்கக்கிழமைகளில் விளக்கேற்றி வச்சுட்டு வில்வேலைகளால் அர்ச்சனை செஞ்சுட்டு ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அங்கேயே உட்காந்து சொல்லிட்டு வரலாம். இப்படி திங்கக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. வாரம் வாரம் வில்வ அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் எத்தனை நாள் பண்ணணும், எத்தனை வாரம் பண்ணணுங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. திங்கக்கிழமையான கோயிலுக்கு கிளம்பி போயிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள், பாவங்கள் அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டை செஞ்சு தான் பாருங்களேன், அருமையான ஒரு வழிபாடுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் சிவ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.